கீழே ஒரு அண்ணாட்ட மேலே சாமி கோவில் திறந்துருக்கான்னு கேட்டேன். அவங்க 3 நாளைக்கு முன்னாடி போயிட்டாங்க. நான் 2 முறை வந்திருக்கேங்க. ஒரு முறை வந்துட்டு சாமி சன்னதி சாத்திடுச்சுன்னு சொல்லி கிளம்பிட்டேன். 2வது முறை வரும்போது அந்த பெருமாள் இன்றைக்கினாச்சும் நம்மளுக்கு தரிசனம் தருவாரான்னு தெரில. தந்தாருன்னா நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட இந்த மலைக்கு ஏறுறதுக்கு 1 மணி நேரம் to 1.5 மணி நேரம் தாங்க ஆகும். கருடன். ஓம் நமோ நாராயண நாய, ஓம் நமோ நாராயண நாய. கண்டிப்பாக தெரியும் அங்கே கோயில் சன்னதி சாத்திருக்கு. கருடா, கருட பகவானே ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண. கரெக்டாக கோயில் சாத்துறதுக்கும் அந்த கருடர் வந்து பறக்கிறதுக்கும், ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டேன்னா அந்த கருடர் போன தாட்டியும் பறக்கவே இல்லை. நான் பார்க்கவே இந்த வழியாக நீங்கள் உள்ள வந்தீங்கன்னா சரி. இங்கே ஒரு வயல் கதவு. புரட்டாசி மாதம் வந்தோம்னா கண்டிப்பாக புரட்டாசி சனிக்கிழமை வந்தோம்னா கண்டிப்பாக பார்க்கலாம். உங்களே தான் சொல்கிறேன், இந்த மாதிரி பயணம் பண்ணுங்கள். அற்புதமான இடங்களுக்கெல்லாம் பயணம் பண்ணிங்கன்னா உங்கள் மனது அவ்வளோ. வெல்கம் டு அன்பு ட்ராவலர். நான் உங்கள் அன்பு. கொங்கு தளத்திலேயே மிக முக்கியமான வைணவ தலத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புதன்சந்தைக்கு அருகில் இருக்கக்கூடிய நைனாமலை வரதராஜ பெருமாளை தான் நம்ம இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு பின்னாடி தெரியுது பாருங்கள், அந்த நைனாமலை வரதராஜ பெருமாள். நம்ம மலை ஏறி அந்த பெருமாளை தரிசனம் பண்ண போகிறோம். அடிவாரத்துக்கு வந்தாச்சுங்க. இதாங்க மலை அடிவாரம். நீங்கள் நாமக்கல்லேருந்து ராசிபுரம் போகிற வழியிலேருந்து புதன் சந்தைன்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. அதுலேருந்து நீங்கள் சேந்தமங்கலம் போகிற வழியில் வந்தீங்கன்னா இந்த நைனாமலை வரதராஜ பெருமாள் கோவில் இருக்கும், போர்டு இருக்கும். அதை பார்த்து நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இதாங்க அடிவாரம். வாங்க போகலாம். கீழே அடிவாரத்தில் பாருங்க, ஏறி வந்துட்டோம். ஆஞ்சநேயர் இருக்கிறாரு. இங்கேயும் நிறைய ஆஞ்சநேயர் வருவாங்க. அடிச்சுக்கூடாத சாமி. வந்துட்டுங்க அடிவாரத்துக்கு. கீழே வந்து மலை கருப்ப சாமி அப்படின்னு சொல்லி ஒரு சாமி இருக்கார். அப்புறம் ஆஞ்சநேயர் அவரோட சன்னதியும் கீழே இருக்குது. அவரெல்லாம் வழிபட்டுட்டு அப்படி ஏற ஆரம்பிச்சாச்சுங்க. இங்கே பாருங்கள், கீழேருந்து இவ்வளோ தூரம் ஏறி இருக்கோம். இன்னும் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால மலையிலேருந்து ஆளுங்கள்லாம் வந்துட்டுருக்குறாங்க. எவ்வளோ நேரம் ஆகுன்னு நான் பார்த்து சொல்கிறேன். கீழே ஒரு அண்ணாட்ட மேலே சாமி கோவில் திறந்துருக்கான்னு கேட்டேன். அவங்க 3 நாளைக்கு முன்னாடி போயிட்டாங்க. சாமிக்கு மேலே அபிஷேகம் நடக்குது. வெடுன்னு சாமியை பார்த்துடலாம், இல்லைன்னா அவர் கீழே இறங்கி வந்துடுவார் அப்படின்னாரு. நான் 2-3 மாதத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன். அப்போ அதே மாதிரி கீழே இறங்கி வந்துட்டார். இந்த வாட்டி போய் பெருமாளை தரிசனம் பண்ணோம். வா, சூப்பர். இங்கே பாருங்கள் மக்களை, இந்த மாதிரி எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஆனால் எதுக்கும் சொல்லுவாங்கள்ல காரணம். அதனால் இது சுமை தாங்கும் கல்லுன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே தெரில எதுக்கு வச்சுக்கிறாங்கன்னு தெரில. மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 10 மணி 30 நிமிஷம் ஆகுது. கீழே வந்து அந்த
கோவிலோட டைம் சொல்லிகிட்ருக்கு. ஏறி கொஞ்சம் தூரம் ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 அடி உயரம் வந்திருப்போம். ரோடு பாதையும் போட்டுட்ருக்காங்க. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போதும் ரோடு பாதையை வந்து சரி பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து சரியான முறையில் காங்கிரீட்டெல்லாம் போடுற அளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. நடக்க முடியாத பக்தர்களாக இருந்தாங்கன்னா பெருமாளை போய் தரிசனம் பண்ணுறதுக்கு அது ஒரு பாதையை அமைச்சு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டு. வேகமாக ஏறலினாலும் பொறுமையாக ஏறினாவே போதும். ஆனால் அப்பயே இந்த மலை ரொம்பவும் செங்குத்தாக தான் இருக்குது. எத்தனை படிக்கட்டு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து புரட்டாசி மாதம்லாம் வந்தால் இங்கே கடை போடுவாங்களாட்டுக்குது. அதுக்கான ஒரு கட்டுமானம் அமைச்சிருக்காங்க இந்த இடத்துல. ஏறி வந்து முதல் கடையாவது தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போகுதுங்க. நான் 2 முறை வந்திருக்கேங்க. ஒரு முறை வந்துட்டு சாமி சன்னதி சாத்திடுச்சுன்னு சொல்லி கிளம்பிட்டேன். 2வது முறை வரும்போது சரி சாமிக்கு வந்து துளசி மாலையை வாங்கிட்டு போகலான்னு சொல்லி வாங்கிக்கிட்டு நானும் இன்னொரு கிரின்னு ஒரு பையனும் போனோம். அப்பயும் சன்னதி சாத்தியிருந்தது. இப்போ திறந்துருக்குன்னு கீழே இருக்கிற ஒரு ஐயா சொன்னார். பார்க்கலாம் அந்த பெருமாள் இன்றைக்கினாச்சும் நம்மளுக்கு தரிசனம் தருவாரான்னு தெரில. தந்தாருன்னா நல்லாயிருக்கும். மணி 10:30 தானே ஆகுது. எப்படியும் 11-12 மணி பூஜைக்கெல்லாம் அங்கே போய் கோயிலுக்கு சேர்ந்துடணும். இப்போ தாங்க வெயில் வந்து அந்தளவுக்கு இல்லைங்க. ஆனால் கையை பாருங்களாம் வேர்க்குது. இதெல்லாம் இங்கே மூலிகை அதிகமாக இருக்க மாட்டேங்குதுங்க. நம்மளோட கெட்ட நீரை இந்த இயற்கையே நம்மளை சுத்தப்படுத்திடுது. குப்பைகள் கொட்டாதீர்கள் எழுதியிருக்காங்க. எப்படி பார்த்தா பிளாஸ்டிக் போட்டிருக்காங்க. இதை படிச்சுமா இங்கே பிளாஸ்டிக் போடுவாங்க, கீழே எடுத்துகிட்டு போயிடணும். அதுக்கு தான் இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் வாங்கக்கூடாது. அந்த நம்ம ஓன் யூஸுக்கோசரம் நம்ம பயன்படுத்துகிற மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கணும். கடையில் வாங்கிட்டு வந்தோம்னா கீழே போட்டு போயிடுவோம். அதனால் நம்மளுது சொந்த வாட்டர் கேனாக இருக்கும்போது நம்ம அதை பத்திரமா வச்சுப்போம்ல. அந்த மாதிரி இதை கொண்டு போய் கீழே போட்டுருங்க. இங்கே போடாதீங்க தயவுசெய்து. ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா அது மக்காத குப்பையாக போயிடும். வருங்க, அந்த பக்கம் நிறையா இருக்குது. இந்த மலையை ஏன் நைனா மலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த மலையை சுற்றின மக்கள் வந்து அவங்க அப்பாவை நைனான்னு தான் சொல்லுவாங்களாம். அதே போல் இந்த பெருமாளையும் அவங்க அப்பா மாதிரியே நினச்சிக்கிட்டு நைனான்னு சொல்லி இந்த மலையே நைனா மலையாக ஆயிடுச்சு. இங்கே நாக்கியார் மன்னர் வாழ்ந்த இடங்கிறனால அவர் இந்த பெருமாளை நைனாங்கிற அழைச்சிருப்பார். அதனால் இங்கே சுற்றி இருக்கிற மக்களும் இந்த பெருமாளை நைனான்னு அழைச்சிருக்காங்க. அதுதான் இந்த நயனா மலை வரதராஜ பெருமாள். நல்லா இருக்குங்க. ஆனால் கொஞ்சம் காற்றடிச்சு நல்லாயிருக்கும். பாருங்கள், போன வாரம் நம்ம ஊராட்சி கோட்டை மலைக்கு போயிருந்தோம். அங்கே மழை வரும்னு நினச்சோம்ல, வரல. இங்கேயும் அதே மாதிரி மேகமூட்டமெல்லாம் ஒன்று கூட்டிகிட்ருக்குது. மழை வருமா? அடிக்கிற வெயிலில் வேர்வை அடிக்குது இல்லையா, அதுலேயும் நமக்கு தெரியும் இந்த மழை வர மாதிரி தான் ஃபீல் ஆகும். வந்துச்சுன்னா இப்போ நல்லாயிருக்கும். சொல்கிறது நல்லா தான் இருக்குது. நனைஞ்சிட்டோம்னா ஒரு மாதிரியாக இருக்கும். இந்த சவுண்டு பாருங்கள் எப்படி வருதுன்னு. கிச்சு 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 கிச்சு. என்னடா அது? ஓம் நம சிவாய், நமோ நாராயண. எனக்கு பின்னாடி 2 பாய்ஸ் வந்தாங்கல்ல, நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். அவங்கள காணுமே. வருவாங்களான்னு தெரில. நான் ஒண்டியும் தான் இது வரைக்கும் ஏறிக்கிட்டு இருக்கிறேன். பின்னாடி பார்த்தீங்களா, யாரும் இல்லை. அடிவாரத்தில் வந்து கருப்பு சாமிக்கு வந்து கிடா வெட்டி பொங்க வைக்கிற
பக்தர்கள் தான் வந்திருக்காங்க. மலை மேலே ஏறுறவங்க சில பேர் அப்பப்போ இறங்குனாங்க. இது வரைக்கும் யாரும் வரல. இங்கே ஒரு மண்டபம் இருக்குது. ஏதோ விசேஷ காலத்தில் வந்து சாமி உற்சவர் வந்து இங்கே வந்து உற்சவர் மலையை விட்டு கீழே கீழே இறங்கி வந்தாருன்னா அந்த மாதிரி மண்டபம் கட்டளையாக இருக்கும். பார்ப்போமா? எல்லா பக்கமும் வாட்டர் கேன் தாங்க போட்டுருக்காங்க. ஓம் நமச்சிவாய. இல்லை பொந்தாக இருக்குது. கோவில் தாங்க. மேலையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பயன்பாட்டுக்கு இல்லைங்களா இருக்குது. ஓம் நம சிவாய். வேற ஒன்றும் இல்லைங்க. சாமி சிலை இல்லை. அந்த கட்டழக மண்டபம் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. சரி, இந்த வேர்விலையும் பாதி தண்ணி நம்ம உடம்புல வற்றி போயிடுது. கொஞ்சம் தூரம் போய் பாட்டில் ஒன்று தான் கொண்டு வந்திருக்கேன், தண்ணி பாட்டில். கொஞ்சம் தூரம் போய் அங்கே உட்காந்து நல்ல பிளேஸில் உட்காந்து குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு ஏற ஆரம்பிக்கலாம். ஓம் நமச்சிவாய. ஏய், காற்றடிக்குதியா? ஃபீல் பண்ண முடியுமா தெரியல. பாருங்கள், ஃபுல்லாக வேர்வை தான். சிவத்தலங்களில் போலவே இங்கேயும் ஒரு மகான் வந்து பெருமாளுக்கு வந்து கைகாரியம் செய்து ஜீவசமாதி அடைந்திருக்காரு. அவரோட பேர் நான் கீழே கொடுக்குறேன். அவரோட பேர் எனக்கு புரியல. அதாவது அவரோட பேர் என்னோடய வாயில் நுழையில. நான் அவரோட பேர் இந்த கீழே கொடுக்குறேன். அவர் என்ன மகரிஷின்னு. முள் நிறையவே இருக்குங்க. செப்பல் போட்டு வந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த காற்றடிக்குது இல்லையா, அந்த கொக்கி முள் மாதிரி ஏறுது. மணி வந்து 11 மணி ஆக போகுது. கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக 10 மணிக்கா 1 மணி நேரமாக ஏறி கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் உட்காந்துருந்தோம், சரியாக போச்சு. 1 மணி நேரம் ஆகுது. போன மலையில் குரங்குகள் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். இங்கே நடுவுக்கும் குரங்குகள் அதிகமாக இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட இருந்து எதுவுமே பிடுங்கிறதில்ல. கீழே உங்களுக்கு ஏறி வரும்போது பாட்டில்ஸ் காட்டினேன். அது கொஞ்சம் தான் நினச்சேன். இங்கே பாருங்கள், இது எப்போ போட்ட பாட்டில்ஸ்னு தெரில, நிறையா இருக்குது. இந்த மாதிரி மரங்கள் இடையிலெல்லாம் புகுந்து அந்த வேரை வந்து வளர விடாமல் தடுக்குது இந்த பிளாஸ்டிக்கு. இயற்கையை நம்ம தானே காப்பாற்றணும். ஒவ்வொரு பிளாஸ்டிக்கும் போட்டிங்கன்னா ஒவ்வொரு இலைகளும் செடிகளும் அழிஞ்சு போயிடும். அது இல்லைன்னா நமக்கு எப்படி இருக்கும்? அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்களே வரும்போது எப்படி ஒரு பேக்கோ எது ஒன்று கொண்டு வருவீங்க, கண்டிப்பாக அதுக்குள்ளே வச்சுக்கோங்க. நானும் கொண்டு வந்திருக்கேன். அது எப்படி வைக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். இன்னும் குரங்கு நம்மளை பார்க்குது. என்னடா பைத்தியக்காரன் வரான்னு. உட்காரதுக்கு இடம் பார்க்குறேன், சௌரியமாக இல்லையே. இங்கே ஒரு சாமி இருக்குது, குரங்குட்டி. இங்கே பாருங்க, இந்த கோயிலுக்கு மேலே கோயில் சுவரில் வந்து மேலே இருக்கும் கச்சலாச்சி மீன். அவங்க தானே. என்னை பார்த்து ஏன்டா நீ பயப்படுற? நானே ஏற முடியாமல் ஏறிட்டு இருக்கிறேன். வா, நமோ நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. வாரே வா. அங்கே என்னங்க அப்படி இருக்குதுங்க அந்த மலை. அந்த பக்கமெல்லாம் நல்லா தான் இருக்குது. இங்கே ஒரு மலை இருக்குது. கீழேருந்து ஏறி வரும்போது நமக்கு தெரியல. ஹைட்டில் ஏறி பார்த்தம்போது தான் இதெல்லாம் தெரியுது.
பாதி மழை இல்லைங்க அங்கே, என்னன்னு தெரியல. அங்கே என்னமோ இருக்குது தெரில. நம்ம நான் நிறையா வீடியோஸில் பார்த்துருக்கேன். இங்கேன்னு இல்லை, தமிழ்நாட்டில் பல இடங்களில் இந்த மாதிரி நடக்கு. நம்ம சொன்னால் அது சரியாகாது, நம்ம எல்லோரும் சேர்ந்து சொன்னால் அது சரியாகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கோயில் இருக்கிறனால இந்த மலையை தொட மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த கரெக்டில் ஏதோ ஒரு சாமி, ஏதோ ஒரு கடவுள், ஏதோ ஒரு விதத்தில் அங்கே ஒன்று இருந்துச்சுன்னா அங்கே இருக்கிற மக்கள் அதை பாதுகாப்பாங்களா இல்லையா? அந்த மாதிரி அந்த மலையை பாதுகாத்துருந்தாங்கன்னா கொஞ்ச நாச்சு அது தப்பிச்சிருக்கும். கீழேருந்து வர பார்க்கும்போது தெரியலங்க, மேலே வந்து பார்க்கும்போது தெரிஞ்சுது. இது என்ன சொன்ன ஆழமாக இருக்கா? ஏய் தவக்கலை பேருக்கு பேக்கு வச்சா குரங்கு ஆட்டையை போட்டுரும் பாருங்க, பயங்கரமாக இருக்குது. ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயண. அப்பா பாலி தண்ணி தான், நல்லா தான் இருக்கும். சில தண்ணிகள் வந்து உங்கள் உடம்பையே சரி பண்ணும். சில நேரத்தில் வந்து உங்களை நீங்கள் சரியாக இது பண்ணலைன்னா ஒரு ஊற்று ஊறுது. இப்போ இது கலங்களாக இருக்கிறனால இதை குடிக்கிறதுக்கு உங்களுக்கு அச்சப்படும். அங்கே இருக்கிற தண்ணி வர்றது பார்த்திங்களா, அதை வந்து போட்டிருக்காங்க. அந்த தண்ணி குடிச்சிங்கன்னா குமார பள்ளம் என்னமோ போட்டிருக்காங்க. அது என்ன தெரில, போட்டிருப்பாங்க, அழிஞ்சிருக்கு. இதெல்லாம் கற்களை அடுக்கி வச்சுருக்கிறாங்க இந்த பகுதியில், மண் சரியாமல் இந்த பகுதியில் உழுவாமல் இருக்கிறதுக்கு. இந்த ஸ்பாட் நல்லா தான் இருக்குது. ஏன் சாமி நான் என்னடா கொண்டு வந்தேன்? நீங்கள் இயற்கையாக இருங்கடா, ஏன்டா செயற்கையாக மாறுறீங்க? இவங்களுக்கு வந்து இங்கே பாருங்க தண்ணி எப்படி இருக்குன்னு, தேன் மாதிரி இருக்குது. உங்களுக்கு தெரியுதா இல்லையா? தண்ணி ப்ளூ கலரில் இருக்குது தண்ணி. பாருங்கள் எவ்வளோ சரியான இது, ஒரு ஊற்றாக இருக்கும் இந்த தண்ணி. இந்த மாதிரி பல இடங்களில் மழை காலமாக இருக்கிறனால அங்கங்கே இந்த இடம் ஊறுது. இங்கேயே வடிஞ்சு வந்து அந்த பகுதியில் இருக்கிற குட்டைக்கு போய் அந்த தண்ணி இருக்குது. பாருங்கள் தண்ணி பார்த்திங்களா எவ்வளோ குளிராக இருந்துச்சு. இவங்களுக்கு இதாங்க நீராகாரம், வேறு எங்கே போவாங்க இவங்கெல்லாம்? குடிசாமி கூடுறா வயசான குரங்குங்க அது ரெண்டுமே, பெண் குரங்கு. நம்ம ஏதோ கொடுப்போமான்னு நினச்சிட்ருக்குது. சரி குடி. ஆமாங்க, அது பின்னாடியே வருதா தண்ணி குடிக்குது. பாருங்கள் எப்படி இருக்கும் இடம். அந்த நீர் ஊற்றுலேருந்து வலது பக்கமாக நீங்கள் திரும்பினீங்கன்னா வரும் இந்த பாதை. கிளைமேட் நல்லாயிருக்கு, யாரும் இல்லை. பார்ப்போம் அந்த இறைவன் நமக்கு காட்சி தராரான்னு பார்ப்போம். நம்ம எப்பயும் போலவே ஏறுவோம். வாய்ப்பு இருந்தால் அந்த பெருமாள் நமக்கு காட்சி தருவாரா பார்ப்போம். ஓம் நமோ நாராயணா. அந்த 2 குரங்குகள், வயசான குரங்குகள் வருது. என்கிட்ட ஒரு பிஸ்கட் இருக்குது, கொடுக்கலாம். அது பசிக்கு தான் கேட்குது. ஆனால் இங்கே எல்லோரும் வரவங்க கொடுத்து பழகிட்டா அது வரும்போதெல்லாம் கேட்கும். பாவமாக இருக்குது. அது இயற்கையின்படியாகவே வாழட்டும். நம்மளே இயற்கைப்படியே தான் வாழ்ந்தோம். இப்போ உணவு முறையெல்லாம் மாறி போயிடுச்சு. அதனால் நமக்கு எத்தனை உடல் வந்து பிரச்சனை ஆகுது இல்லையா? அந்த மாதிரி இதுக்கு நம்ம கொடுக்குறது மனிதாபிமானம். அதனால் நம்ம கொடுத்து அதோட உடலை நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த உடலுக்கு மதிப்பு இல்லாத பண்ணுறோம். அது ஒரு உயிர், இயற்கையாக தான் அதை சாப்பிட்டு பழகு இருக்கும். இந்த இலத்தலை தான் அதுக்கு வந்து நோய் தீர்க்கிற மருந்தாகவும் வாழ்வை அதிகரிக்கிறதுக்கு ஒரு உணவாகவுமே இருக்கும். ஏன்னா
நம்ம சாப்பிட்றதே பல பொருள் வந்து தீங்கு தான். எனக்கு தெரிஞ்ச அளவு அது தெரில என்னென்ன பொருள்னு. வயிறு கோளாறு நிறைய பிரச்சனை இருக்குது. அந்த மாதிரி நம்ம சாப்பிட்றதெல்லாம் அந்த குரங்குகளுக்கு கொடுக்கக்கூடாது. கொடுத்தா அதுக்கு பிரச்சனை தான். அதாவது இந்த பூமிக்கு அது எப்படி வந்துச்சோ அப்படியே பயணிக்கிறது தான் அழகு. நம்மளும் தான் ஆடம்பரமான வாழ்க்கையை தேடி போகும்போது சில அடிகள் விழதான் செய்யும். ஆமாம், அந்த ஆண்டவனை தேடி போகும்போது ஆன்மா முத்தி நிலைக்கு தான் போகும்னா யாருனாலையும் அது வேறு லெவலு. இறைவா, நான் என்ன சொல்கிறேன்னு புரியல, சொல்கிறேன். போன தடவை வரும்போது இந்த மரம் பெருசாக இருந்துச்சுங்க. இந்த மரம் நல்லா நினப்பு இருக்குது, நல்லா உளுத்து போச்சு, பழசாயிடுச்சு அடுக்குது. இந்த ஸ்பாட் அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் இந்த இடத்த மரம் இருக்கும்போது பார்த்துருக்கீங்களா? இந்த ஊர் மக்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். அது தோரண மாதிரி வாயில் கதவு மாதிரி இருக்கும். இந்த இடம் பிரம்மாண்டமான ஒரு மரம். எத்தனை வருஷம் மரமோ. கொஞ்சம் நல்ல ஸ்பாட்டாக போய் உட்காந்து ஓய்வு எடுக்கலான்னு பார்த்தா ஓய்வே எடுக்க முடியல. செடிகள் அதிகமாக இருக்கா, அதிகமான முள் இதெல்லாம் நிறையா இருக்குது. அங்கேருந்து இங்கே வந்தா இந்த பாதை அப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகுது, முடியவே மாட்டேங்குது. ஹார்ட் பீட்டு பொக்கு 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 பொக்குங்குது. அதனால தான் ஏறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏறினீங்கன்னா உங்கள் உடல் வந்து சோர்வாயிரும். ஏறிக்கலாம், இங்கே தானே இருக்குது, போகலாம், கடவுள் தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ஏறணும். ஏறும்போது இந்த மாதிரி கிராஸாக நீங்கள் ஏறினீங்கன்னா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம். நீங்கள் 2 ஸ்டெப்போ 3 ஸ்டெப்போ வச்சிங்கன்னா உங்களோட கால் பலம் கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். வரேவா, ஓம் நம சிவாய். காத்தடிக்குதப்பா, ஓம் நம சிவாய். அது ஏறி வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு காற்றடிச்சுதுன்னா நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம இவ்வளோ தூரம் ஏறி வந்த தூரம் எவ்வளோ இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? 3 கிலோமீட்டர், 3700 படிக்கட்டு கொண்ட இந்த மலையில் ஏறி இருக்கோம். கிட்டத்தட்ட வந்துட்டோம். பாருங்கள் கோபுரம் தெரியுது, ஆனால் கோயில் சாத்தியிருக்கு. அவர் பூஜை முடிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். 11 மணி தான் ஆகுது. பார்ப்போம், அவரோட இடையில வருவார்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பாட் செமையாக இருக்குது. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நான் கீழேருந்து உட்காரவே இல்லைங்க, கீழேருந்து உட்காரவே இல்லை. டைம் ஆயிரம் வந்துட்டோம். ஸ்பாட் செமையாக இருக்கும். வாவ், வேறு லெவலுங்க. உங்களுக்கு அங்கே கோயில் தெரியுதா? என் கை நேரா இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். காற்றே அடிக்க மாட்டேங்குதுங்க, நல்லா இருக்கு, லைட் அடிக்குது. அதனால் என்ன மலையாக இருக்கும்னு தெரில. திருச்செங்கோட்டு மலை அங்கே இருக்குது. அப்போ இது என்ன மலையாக இருக்கும்? திருச்செங்கோடு, சங்ககிரி, ஓகே. நாமக்கல் தெரியுது. இங்கேருந்து எல்லா மலையும் தெரியுதுங்க. அப்போ இந்த பக்கம் தெரியல, மேலே போனால் தான் தெரியும். சரி, தண்ணி குடிச்சிட்டு கீழேருந்து ஒரு ப்ரெட்டு வாங்கிட்டு வந்தாங்க. ஜிப்பு திறந்தீங்கன்னா ஜிப்பு லாக் பண்ணிடுங்க, சரிங்களா? பிளாஸ்டிக் கவர் தான் கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு இந்த தூசு கூட பேக்கில் போட்டுக்கோங்க. இது கூட இந்த மலையை வந்து அசுத்தப்படுத்திடும். வா, இந்த மாதிரி ஒரு இடத்துல, இந்த மாதிரி ஸ்பாட்டில், இந்த மாதிரி அழகான ஒரு இடத்துல சாப்பிடணும். பேக்கு இங்கே இருக்குது. வா, அருமை. கிட்டத்தட்ட இந்த மலைக்கு ஏறுறதுக்கு 1 மணி நேரம் to 1.5 மணி நேரம் தாங்க ஆகும். கருடன், ஓம் நமோ நாராயண நாய, ஓம் நமோ நாராயண நாய.
பெருமாளே இங்கே பாருங்கள், ஓம் நமோ நாராயணா. அங்கே கோயில் சாத்திருக்காங்க, கண்டிப்பாக தெரியும். அங்கே கோயில் சன்னதி சாத்திருக்கு. கருடா பகவானே, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. இல்லை வேறு லெவல். இங்கே காணுமே, இங்கே அங்கே படுக்கிறது. சரிங்க, கருட பகவான் காட்சி கொடுத்துருக்காரு. அருமையான ஒரு தருணம். யாருமே இல்லாத இடத்துல கருட பகவான் காட்சி கொடுத்துருக்காரு. இங்கே ஒரு குளம் இருக்குங்க, தீர்த்த குளம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், சாப்பிட்டுக்கும் போகலாம். இல்லை மேலேருந்து அந்த பூஜை பண்ணுற பூசாரி ஐயா கீழே வந்துட்டுருக்கிறாரு. யாருமே இல்லை. இங்கே ஒரு மண்டகம் இருக்குது பாருங்கள். அவர் கீழே வரத்துக்குள்ளார பாதி தூரம் மேலே போயிடலாமல் பார்க்குறேன். உங்களுக்கு அந்த தீர்த்தத்தை காட்டிட்டு போயிடுறேன். நான் முள்ளுங்களா இருக்கு. ஓம் நம சிவாய. இங்கே பாருங்க, இங்கேருந்து கோவிலுக்கு தீர்த்தம் எடுத்துகிட்டு போவோம். பைப் போட்டிருக்காங்க, மோட்டர் ரொம்ப. சரி மக்கா, சீக்கிரம் போகலாம். அவருக்கு இறங்கி வந்துட்டுருக்கிறாரு. கரெக்டாக கோயில் சாத்துறதுக்கும் அந்த கருடர் வந்து பறக்கிறதுக்கும். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டேன்னா அந்த கருடர் போன தாட்டியெல்லாம் பறக்கவே இல்லை, நான் பார்க்கவே கிடையாது. அவர் கோயில் சாத்திட்டு வெளியே வராரு. இது கேமராவில் தெரியாது, நான் பார்த்தேன். பார்ப்போம் எவ்வளோ தூரம். அம்மா சரி பார்ப்போம். மலைக்கு எப்பப்போ வரணும்னா சனிக்கிழமை இந்த மாதிரி முக்கியமான பெருமாளுக்கு உகந்த நாளெல்லாம் வரலாம். புரட்டாசி மாதம் மிக சிறப்பான நாளுங்க. புரட்டாசி மாதம் தான் நான் வரலான்னு நினச்சிருந்தேன். எனக்கும் அதாவது தொலைவான தூரமாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. அந்த ஐயா மேலேருந்து இறங்கிட்டு இருக்கிறாரு. பார்ப்போம், நானும் ஏறிட்டு தான் இருக்கிறேன். என்ன பண்ணுறது, இதெல்லாம் பழையபடி ஆட்டுக்குது. போய் வழுக்க நல்லாயிருக்கு. பண்ணு சாப்பிடல, அந்த பேப்பரெல்லாம் பேக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன். நீங்கள் இது கீழே போட்டுருவீங்களோ நினச்சிக்காதீங்க. ஒரு மண்டகம் ஏம்மா மேலே இறங்கி வரும்போது வாயெல்லாம் உலருது. 4 கால் மண்டகம் மாதிரி இருக்குது, சின்னதாக. ஓம் நமச்சிவாய நமோ நாராயண. வா சூப்பரா. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த உடஞ்ச மலை தான் எனக்கு கண்ணு தெரியுது. இதெல்லாம் பார்க்க தொட்டுட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மலைக்கு முன்னாடி கொல்லிமலையாக என்னன்னு தெரியல, அது கொல்லிமலையாக தான் இருக்கணும். பாருங்க, 4 கால் மண்டபத்துக்கு கொஞ்சம் உக்காண்டே போவோம். ஏன் அவ்வளோ அவசரம் போகிறோம்? கருட பகவானே காய்ச்சி கொடுத்துட்டாருல, பொறுமையாக போவோம். இந்த மாதிரி ஸ்பாட்டில் இறைவனுக்கு பக்கத்தால் இந்த இயற்கையை பார்த்துக்கிட்டு உட்கார்றது அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. உங்களையும் தான் சொல்கிறேன், இந்த மாதிரி பயணம் பண்ணுங்கள். அற்புதமான இடங்களுக்கெல்லாம் பயணம் பண்ணிங்கன்னா உங்கள் மனது அவ்வளோ அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வாரம் பூரா கஷ்டப்பட்டுருப்பீங்க, அந்த ஒரு நாள் பத்திரமாக போயிட்டு இந்த மாதிரி ஒரு அழகான இடங்களெல்லாம் தரிசனம் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு கேங்காக போகிற மாதிரி இருந்தால் எப்பயுமே நல்லது. ஒருத்தருக்குன்னு ஒன்றுனா இன்னொருத்தர் வந்து உதவி பண்ணுவார். அந்த மாதிரி நீங்கள் 1-2 பேரை கூட்டிகிட்டு போங்க. உங்களுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. நான் ரொம்ப நாளாக இந்த மாதிரி சோலாக தான் போயிட்டுருக்கிறேன். பார்ப்போம், நல்லா தான் இருக்குது. இதுவும் பறவை தன்னால் பறந்துட்டு இருக்குது, அழகாக இருக்குது. குட்டி பறவை ப்ளூ கலரில் இருக்குது. அந்த இலை
நவாப்பழம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ப்ளூ கலரில் நவாப்பழம் தானே ப்ளூவாக இருக்கும், அந்த கலரில் இருக்குது அந்த குருவி. வாய், ரெக்கப்பட்டை இதெல்லாம் அழகாக இருக்குது. அது என்ன குருவின்னு தெரியல. ஐயா என்ன இறங்கலை, அங்கே உட்காரலன்ட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கேன். போவோம், ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். அவ்வளோதாங்க, 10 நிமிஷம் ஓய்வுக்கு அப்புறம். இந்த மலை வந்து 4 யுகமாக கொண்டிருக்காமங்க. இந்திராஜலம், பத்வாஜலம், ஜாதுவஜலம், நைனாஜலம். நைனாஜலங்கிறது இந்த கலியுகத்தில் இருக்கிற அந்த நைனாமலை வரதராஜ பெருமாளை தான் பார்க்க வந்தோம். கோயில் சாத்திருக்காங்க. சரி, அவரோட காலடினாச்சும் தொட்டு கும்பிட்டு வருவோம். நான் 3 முறை வந்தேன், பார்ப்போம். இந்த இடம் அழகாக இருக்குங்க. அதே மாதிரி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த தீர்த்தம் 108 தீர்த்தங்கள் இந்த மலையை சுற்றி இருக்காமா. நிறையா வந்து பழுதடைஞ்சு போய் மூடப்பட்ட நிலையில் இருக்கான். அதாவது சிலதை மட்டும் இங்கே இருக்கான், சில தீர்த்தங்கள் மட்டும். இந்த மரம் தாங்க, நான் அன்றைக்கும் பார்த்து பிரமிச்சு போனேன், இன்றைக்கும் பார்த்து பிரமிச்சு போகிறேன். வேறு லெவலுங்க இந்த மரம். இங்கெல்லாம் கடை போடுவாங்க. புரட்டாசி மாதம் வந்தால் இங்கெல்லாம் கடை போடுவாங்களாட்டுக்குது. சூப்பர் ஸ்பாட். மெமரி வேறு ஃபுல்லாக போகுதுங்க. அதுக்குள்ளே மேலே ஏறி ஐயனை பெருமாளை பார்க்கணும். மேலே ஏற கொஞ்சம் செங்குத்தான பகுதி தான். மேலேருந்து அவர் இறங்கி வந்தார். ஒருவேளை மேலே தங்கியிருப்பாரோ. 3 நாளாக இருக்கிறதான்னு சொன்னாங்க. கீழே அவர் இன்னும் இறங்கலை. மணி 11:30 ஆகுது. அங்கேருந்து இங்கே வந்திருக்குறோம். இன்னும் வந்துட்டுமா? ஆமாங்க, வந்துட்டோம். இதாங்க சூப்பரான ஒரு ஸ்பாட். ஐயா இறங்கி வந்தார், ஆமாம். ஒருவேளை மேலே தங்கியிருப்பாரோ. நல்ல வியூங்க. எனக்கு தெரிஞ்சு அது கொல்லிமலையாக தான் இருக்கணும். அது என்ன மலை? திருச்சி பக்கம். ஆமாம்மா, திருச்சி அந்த பக்கம் போதா? அங்கே ஒரு மலை இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், செமையாக இருக்குது. இது என்ன மலைன்னு தெரில. சுற்றி மலை தாங்க. சூப்பர் ஸ்பாட்டு. அங்கே பாருங்கள், வா பெருமாளே. இது இங்கே ஒரு வழி போகுது, தீர்த்தமாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். சுவாமிக்கு தீர்த்தமாக அந்த 108 தீர்த்தத்தில் அது ஒரு முக்கியமான ஒரு சாமிக்கு நேராக இருக்கிற துணையாக இருக்கும். வாவ், வந்துட்டங்க. செம்மையாக இருக்குங்க, அழகாக இருக்குங்க. காற்று நல்லா அடிக்குதுங்க. இந்த மரமே பாருங்கள், காத்தாடி மரம். காத்தாடி மரம் தான் நினைக்கிறேன். இதே பிரம்மாண்டமான ஒரு மரமாக இருக்குது. வாங்க, இதெல்லாம் துளசி செடி நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. துளசி மாதிரி. குரங்கா, குரங்குகள் நிறையா இருக்குது. ஓம் நமோ நாராயண. வந்துட்டோம். இங்கே பாருங்க, இந்த வழியாக நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா நேராக ஆஞ்சநேயர் இருப்பார். இங்கே மண்டபமெல்லாம் இருக்கும். வாங்க போய் பார்ப்போம். நான் பார்த்துட்டேன். இல்லை, நான் சும்மா பார்த்துட்டு வரேன். சும்மா போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஜெய ஆஞ்சநேயா.
இங்கே பாருங்கள், பாறையில் எவ்வளோ அழகான ஒரு ஆஞ்சநேயர். சூப்பராக இருக்கு. கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்துட்டான். பரவாயில்ல, இவ்வளோ தூரம் வந்துட்டோமே. என்னடா அது? இங்கே ஒரு சிலை இருக்குது, கோவில் இருக்குது. இங்கே பாருங்கள், இதான் ராஜகோபுரம். இங்கேருந்து பாருங்கள், எல்லாம் சூப்பராக தெரியுது பாருங்கள். என்ன சாமி இருக்குது? பெருமாள். இது தீர்த்தம் சொன்னல, அங்கே போகிற வழியாட்டுக்குது. நீங்கள் இந்த வழியாக வந்தால் சாமிக்கு எடுத்துகிட்டு போகிற தீர்த்தம் ரொம்ப டேஞ்சராக இருக்குதாப்பா. அங்கே போகுது. நான் பர்மிஷன் கேட்டு வந்தேன், அதுக்கு தகுந்த மாதிரி நடந்து போகணும். போய் பார்த்துட்டு நம்ம கீழே இறங்கிக்கலாம். மேலே வந்து இங்கே தாங்க நல்லா காற்றடிக்குது இந்த திசையில். சூப்பர். மேலே வரலாம். இங்கே பெருமாள் இருப்பார், கும்பிட்டுட்டு இந்த வழியில் அப்படி ஏறலாம். ஓம் நமோ நாராயணா. வந்துட்டங்க. ஆனால் கோயில் சன்னதி சாத்தியிருக்கு. இங்கே ஒரு வயல் கதவு, அங்கே ஒரு வயல் கதவு. இந்த பக்கம் உள்ளே போய் இந்த பக்கம் வெளியே வர பாதையாட்டுக்குதுங்க. அதான் மடப்பள்ளி. சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியமெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த இடம். சுவாமி ஐயர் இப்போ தான் இறங்கி போகிறாரு. ஒரு அண்ணா அங்கே இறங்கி போகிறாரு. இங்கே 2 பேர் இருக்கிறாங்க. பார்ப்போம். ஓம் நமோ நாராயணா. ஓம் நமோ நாராயணா. இந்த பக்கமா அந்த பக்கமா? இல்லை, இது வெளியே வர வழியா? அப்புறம் இது கூட இந்த பக்கம் வழி இருக்குது. ஆமாம், இது சின்ன கதவு. ஓம் நமோ நாராயணா. அது என்ன மரம்னா, அதாங்க தலைவிரிச்சோம். கோயில் சுற்றி வருது. நம்ம இன்றைக்கி கோயிலுக்குள்ளே போக முடியல. அதே மாதிரி புரட்டாசி மாதம் வந்தோம்னா கண்டிப்பாக, புரட்டாசி சனிக்கிழமை வந்தோம்னா கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருக்குது இந்த இடம். சுற்றியும் பாருங்களேன், அப்படியே மதில் சுவர் மாதிரி அவ்வளோ அழகாக அது வரைக்கும் இருக்குது. ஏன்டா தம்பி? எதுவுமே இல்லை என்கிட்ட. ஓகே, நம்ம கீழே இறங்கலாம். கீழே இறங்கி போய் அந்த மண்டபத்தில் உட்காந்துக்குவோம். மரம் வளர்ந்துருக்கு, அதுவும் அழகாக தான் இருக்குது. ஆனால் அந்த மண்டபத்தையே உடச்சி எரிஞ்சிட மாட்டேங்குது, அந்த அளவுக்கு இருக்குது. அங்கே பாருங்களேன், அழகாக இருக்குது. ஆனால் அந்த வேர் போய் அந்த பகுதியில் இருக்கிற வேரெல்லாம் மண்டபத்தையே உடச்சி எரிஞ்சிச்சு பாருங்கள். உள்ளே போயிடுச்சு வேர். ஓம் நமோ நாராயணனாய. நாராயணா. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு அப்போ இறங்க ஆரம்பிச்சிடலாங்க. இங்கே 2 அண்ணாங்க இருக்காங்க. பூசை பண்ண ஐயா வந்து கீழே இறங்கிட்டாங்க. மேகம் மட்டும் கூடுது. சவுண்டு எப்படி இருக்குது? விமானம் போயிட்டுருக்கு. மேகம் பார்த்தீங்களா எப்படி போயிட்டுருக்குன்னு? சல்லுன்னு போகுதுங்க. இது விமானத்தோட சவுண்டு இல்லை, மேகத்தோட சவுண்டு மாதிரி தான் ஃபீல் ஆகுது.
இங்கே அவ்வளோ ஹைட்டாக இருக்கிறனால இந்த மாதிரி மேகமூட்டமெல்லாம் ஒன்று கூடுது. தாயும் அந்த குட்டி குரங்கும் இங்கேருந்து தான் போச்சு. அது பால் குடிச்சிட்டே இருக்குது. அது அழகாக நடந்து போகுது, ஓடுது, கடை 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 ஓடுது. இங்கே இருக்கிற குரங்குகள்லாம் அந்த அரிசி போட்டிருக்காங்க, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்குது. நம்ம கொண்டு வந்த 2 பிஸ்கெட் இருக்குது, நம்ம போட்டு அந்த குரங்களை அடிச்சுக்க வச்சுக்கூடாது. ஓ, அங்கே பாரு குட்டி குரங்கு. நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த செடியெல்லாம் வளருதுன்னு. அந்த அண்ணா வந்து இந்த பாட்டிலில் வந்து என்னமோ ஊற்றுறாங்க, ஏறுறாங்க, மேலே ஏறுறாங்க. ஓகேங்க, இறங்க ஆரம்பித்தாச்சு. என்கிட்ட இருந்து அந்த ஒரு பிஸ்கெட்டை போட்டல, அங்கே இருக்கிற குரங்குங்கெல்லாம் வந்து அடிச்சிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அந்த பிஸ்கெட்டெல்லாம் போடாதீங்க, அது பாவம் என்ன பண்ணும், பசிக்கெல்லாம் ஒன்று அடிச்சுக்கிட்டு போகும். பார்த்தீங்களா, பின்னாடியே வருது. என்ன, என்கிட்ட எதுவுமே இல்லை. பார்த்தீங்களா, இங்கே வந்து வண்டி பாதை இங்கே இருக்குங்களாட்டுக்குதுங்க. அந்த அண்ணா வந்து இறங்கி போனாங்க, மேலே வரைக்கும் வர மாட்டேங்குது. எங்கேயோ கீழே இறங்கி வண்டி பாதையில் போயிருப்பாங்களாட்டுக்குது. மேலே அந்த அண்ணா வந்து செடிக்கு என்னமோ ஊற்றுனாங்க, அது என்னன்னு தெரில, கேட்கலாமா இல்லையான்னு பார்த்தேன். இது டைம் ஆகிடுச்சி, மழை வர மாதிரி இருக்குது. சரி, மணி வேறு 12 மணி ஆகிடுச்சி, 12:15 இருக்கும், பார்க்கலாம். பன்னெண்டு 54 நிமிஷம் ஆகுது. ஓகே, நம்ம ஏற டைம் தாங்க. ஏறி வந்து நீங்கள் சாமி தரிசனம் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ நேரத்தில் உட்காந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் வர்றதாஇருந்தால் கொஞ்சம் முன்னாடி நேரமே வந்துடுங்க. எந்தெந்த கோவில் திறந்துருப்பாங்கன்னா 6 மணி டு 10 மணிக்கு முடிஞ்சாங்களோ, 11 மணி, ஆமாம் 11 மணிக்கு மூடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சன்னதி. தெரில, பார்க்கலாம். நேரமாக வந்தீங்கன்னா சாமி தரிசனம் பார்க்கலாம். ஏன்னா இங்கேருந்து கொஞ்சம் தூரம் இறங்கி போகணும், பார்க்கலாம். பேட்ரி வேறு கம்மியாக இருக்குங்க, கீழே போயிட்டு பார்க்கலாம். எனக்கு இந்த இடத்த விட்டு இறங்குறதுக்கு மனசே வரல. 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ ஆக்கனா அங்கேயே உட்காந்துக்குவேன். ஏன்னா சாமியை பார்த்துருந்தா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஒன்றும் வருத்தம் படல. அவர் கோவில் சாத்திட்டு வந்தார் இல்லைங்களா, அந்த இடத்துல கர்டர் இருக்கும், ஓகேவா. அது கர்டர் வந்து கர்டர் அவர் வந்து எல்லா இடத்துலையும் தான் இருக்கிறாரு. ஆனால் அந்த டைமிங்கில் வந்தது தானே கரெக்டாக கோயில் சாத்திட்டு நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் இல்லையா, அப்போ வந்து கோயிலை சாத்திட்டு ஒரு நிமிஷம், குரங்கு வர பின்னாடி வரப்பா, அடி துரத்துறமா இருப்பா, சொன்னால் கேட்க மாட்டேங்குது, கடிச்சு பிடிச்சி நான். அதே டைமில் கோயிலுக்கு பின்னாண்டிருந்து அந்த கர்டர் வந்து கரெக்டாக பறந்து நான் எங்கே நிற்கிறேன் அங்கே கீழே அந்த 4 கால் மண்டபத்துக்கு கீழே நின்றுட்டு இருந்து பண்ணு சாப்பிட்டுட்டு இருந்தேன். கரெக்டாக கோயிலுக்கு பின்னாண்டிருந்து வந்துச்சு. இதில் எல்லாம் ஜூம் பண்ண முடியாதுங்க, உங்களுக்கு புரியல எப்படி சொல்கிறதுனா. சில பேர் நம்புவாங்க, சில பேர் நம்ப மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறது. நான் கீழே 4 கால் மண்டபத்துக்கு கீழே நிற்கிறேன். அந்த கர்டர் கோயிலுக்கு பின்னாண்ட இருந்து நான் இருக்கிற திசையை பார்க்க நான் காட்டினேன்ல, அது பயங்கரமான அற்புதம். இதில் இறங்கி போகுமோ அவங்க வண்டி பாதைக்கு. ஆமாம், சரி கொஞ்ச நேரம் இங்கே பாறை அந்த ரோடு போடுறாங்களா, அந்த வேலை செய்கிற சவுண்டு கேட்குது. அந்த கழுகு வந்தது தாங்க பெருசு. மேலே போய் பெருமாளை தரிசனம் பண்ண முடியினாலும் அவரோட முக்கியமான வாகனமான கருட பகவானை வந்து நம்ம சந்திச்சிருக்கோம். தரிசனம் கொடுத்துருக்காருன்னு தான் நம்பணும்.
நம்ம கூட ஒரு அண்ணா மேலே வந்துடுது. அவர் இப்போ தான் கீழே இறங்கி போயிட்டுருக்கிறாரு. இதுக்குதான் குரங்குகளுக்கு தீனி போடாதீங்கிறது. இந்த குரங்கு மேலேருந்து வந்து எங்கிட்ட பிடிவாதம் பண்ணி அந்த பன்னு சாப்பிடாம வச்சுருந்தேன் இல்லையா, அதை கொடுத்துட்டுங்க. பேப்பரை என் பாக்கெட்டில் வச்சுட்டேன். சரி கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அதுக்கு என்ன பண்ணும், பசி தானே முறைக்குது. கொடுத்து எனக்கே அப்பா பசி, பயங்கரமான பசி எடுத்து சாப்பிட்டு போகுது, தப்பு இல்லை. அது கேட்கறதுக்கு அதுக்கு என்ன வாயிலா ஜீவன் எப்படி கேட்குதுன்னு தெரியாது. நம்மளும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மனசாட்சி கெடுற அளவுக்கு நம்ம பண்ணக்கூடாது. அந்த வாயிலா ஜீவன் பயத்தினால கொடுக்கல, கல் எடுத்து துரத்தி விட்டுலாம் தான் பார்த்தேன். அது தனியாக தானே வந்துருக்குது. கொடுத்துட்டு நம்மளால் முடிஞ்சது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றினாலும் அது இறைவனுக்கு கொடுக்குற சமந்தான். இறைவனே நம்மக்கிட்ட அந்த மாதிரி விளையாட்டெல்லாம் விளையாடுவார். இவங்ககிட்ட இருக்குது, இவங்ககிட்ட இல்லை. ஆனால் இருக்கிறவங்ககிட்ட போய் அவர் கேட்க மாட்டார், இல்லாதவங்ககிட்ட தான் வந்து கேட்பார். அப்போ நம்ம கொடுப்போமா இல்லையான்னு அந்த இறைவன் நம்மக்கிட்ட முயற்சி பண்ணுற ஒரு சோதனை. ஆமாம், இன்னொன்று என்கிட்ட பிஸ்கெட் இருக்குது, நான் சாப்பிட்டுட்டு கீழே இறங்குவேன். ஓகே, சார்ஜர் ஒரு கம்மியாக தாங்க இருக்குது. கீழே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பேட்ரி மாற்றிட்டு திரும்பினங்க. கீழேருந்து ஒரு 4 பேர் வந்தாங்க. ஒரு ப்ரோ வந்து என்ன ப்ரோ விலாகான்னு கேட்டார். ஆமாண்ணே. அப்புறம் அவர் எடுக்கலை. மேலே மலையாளம் பேசினார்னு நினைக்கிறேன். கோயில் சாத்தியிருக்கு அப்படின்னே, லாங்குவேஜ் புரியல அப்படின்னாரு. அப்புறம் க்ளோஸ் அப்படின்னேன். ஓகே தட்ஸ் ஓகே அப்படின்னாரு. அப்புறம் ஃபேமிலியோடு வந்திருக்காங்க, குட்டி குழந்தைங்களாம் ஏறிக்கிட்டு இருக்காங்க. மேலேருந்து அந்த ஐயரண்ணா அந்த அவங்களாம் இறங்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குங்க இந்த இடம். அந்த பிஸ்கெட்டு கம்முன்னு குரங்குகளுக்கே கொடுத்துட்டு வந்துடலாம். அவர் உக்காந்துட்டு இருக்குது பாரு. என்ன பண்ணுறது, வாங்காமல் போகாதாட்டுக்குது. அப்படியே அமைதியாக கடிச்சிட மாட்டேங்குது இந்த குரங்கு. 7 பேர்த்துக்கெல்லாம் தர முடியாது, அங்கே இருக்குது. இப்போ என்ன எடுத்துக்க, போ அங்கே போ. அதான் வயசான குரங்கு கீழே 2 இருந்துச்சுல்ல, அது ஃபேண்டை பிடிச்சாவு எடுத்து கீழே போட்டு வந்துட்டு என்ன தான் சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் குரங்கு கண்டா பயமாக தான் இருக்குது. இந்த மாதிரி தாங்க பருவதமலையில் வந்து இந்த மாதிரி தான் குரங்கு வந்து நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். குரங்கு வந்து போகிற வர ஆளுங்கள்லாம் பிடுங்கி பேக்கெல்லாம் பிடுங்கி அது வழிப்பறி பண்ணிடுதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அங்கே மட்டும் இல்லை, சில ஊர்களிலும் குரங்கு வந்து ரவுடி குரங்காக தான் இருக்க மாட்டேங்குது. பேண்டை பிடிச்சா இருக்குது, விட்டா கடிச்சிட மாட்டேங்குது. சரி ஓகே பரவாயில்ல. தம்ப்லைன் இந்த பக்கம் நல்லா தான். அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்குவேன். அது முக்கியமான நேரங்களில் வந்து வீடியோ வந்து எடுத்துகிட்டு போயிடுறோம். அந்த கட் பண்ணி எடுக்க தெரியல, அதனால் அந்த போஸ் மாதிரி கொடுத்துக்கலாம். இதில் ஃபோட்டோ எடுக்க முடியாது, அதனால் இந்த போஸ். ஓகேவா, கீழே போகலாம். உங்களுக்கு இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஆனி 1 தேதியிலேருந்து ஆடி 30ஆம் தேதி வரையும் சூரிய ஒளி சாமி மேலே படுறது அவ்வளோ விசேஷமான ஒன்று. நான் அங்கே போனோடனே மறந்துட்டேன். கீழே இறங்கி வரும்போது தான் ஒரு சிந்தனை விவசாயம் பண்ணேன். கீழே அடிவாரத்துக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம், ஒரு 10 நிமிஷம் கீழே இறங்கி போனால் 10 நிமிஷம் ஆக போகுது. மணி எத்தனை?
அங்கே வந்து ஒரு கோவிலில் டைம் சொல்கிறாங்க. பன்னெண்டரை. இங்கே பாருங்க ரோடு பாதை. பனி 2 25 நிமிடம் 30 நிமிடம். கீழே வந்துட்டு அடிவாரத்துக்கு வந்துட்டேங்க. இந்த மலையை பற்றி ஓரளவுக்கு நான் சொல்லியிருப்பேன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இதே போல் ஒரு அற்புதமான ஒரு ஆலயத்தில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் அன்பு. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். ஓம் நமச்சிவாய. நமோ நாராயண.